திருச்செந்தூர் வேலவன் பாதம் பணிந்து, என்னுடைய குருநாதர் தெய்வ திரு முத்தூர் ராமசாமி ஐயா அவர்கள் பாதம் பணிந்து, அர்த்தநாரீஸ்வரர் பாதம் பணிந்து, ஆஞ்சநேயர் பாதம் பணிந்து, காலபைரவர் பாதம் பணிந்து, என்னுடைய தாய் தந்தையரின் பாதம் பணிந்து, எங்களுடைய ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் 27வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை உரித்தாக்கி, இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் ரகசிய ராசியின் ரகசியங்கள். ரகசிய ராசின்னு ஒன்று இருக்குங்க. அந்த ரகசிய ராசியிலும் ஒரு ரகசியம் இருக்கு. பேரே ரகசியம். அப்போ அந்த ரகசியத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியம் என்ன? சரிங்களா? அப்போ நம்ம சொல்லுவாங்களே, ஏதோ சிதம்பரத்தில் என்னமோ ரகசியம், சிதம்பர ரகசியம் மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்கன்னா அதுக்குள்ளே நம்ம போயிடணும். ரகசியம் அப்படின்னா என்ன? ரகசியம் தானே. ரகசியம்னா என்னதுங்க? யாருக்கும் தெரியாமல் இருப்பது, மறை பொருளாக இருக்கக்கூடியது தான் ரகசியம். அப்போ அதுக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்க ஜோதிட சாஸ்திரத்தில், ரகசிய ராசின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அது என்னதுங்க? மறைபொருள் ராசி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மறைபொருள் ராசி அப்படிங்கிறது எதுங்க? விருச்சிக ராசி மறைபொருள் ராசி. அடுத்து அது மறைபொருள் ராசி மட்டும் இல்லைங்க, அது ஒரு ரகசிய ராசி. ரகசிய ராசி மறைபொருள் ராசி. அதே மாதிரி இன்னொரு பாவகத்துக்கும் ரகசிய ராசின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன ராசி? கும்ப ராசி. ஏன்? கும்பம் குடம் இல்லையா? அப்போ குடம் கமுத்தி வச்சிருக்க குடம் தெரியுமா? என்ன இருக்குது நூல் இருக்குன்னு தெரியுமா? தெரியாது இல்லைங்களா? அப்போ கும்பமும் ஒரு ரகசிய ராசி, விருச்சிகமும் ஒரு ரகசிய ராசி, மறைபொருள் ராசி என்று சொல்லக்கூடிய ராசி. இப்போ எல்லோருமேங்க சார், இப்போ இந்த ரகசிய ராசி பற்றினா காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் விருச்சிகம் அப்படின்னு நம்ம பொதுவாக எல்லாமே நம்ம சொல்லிடுறோம். எல்லாத்துக்கும் காரத்துவங்கள்லாம் சொல்லியாச்சு. அதை பற்றி நம்ம நிறைய மீட்டிங்கில் பேசியும் ஆச்சு. இந்த ரகசிய ராசி அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணணும்? ரகசியமாக இருக்கணுமா வேணாமா? ஒரு ராசி ரகசியம்னாவே நாம் என்ன பண்ணணும்? அதை அந்த ரகசியத்தை காக்கணும். காக்கணுமா வேணாமா? வேணும். அப்போ முதல்ல நீங்கள் ரகசிய ராசி அப்படிங்கிறது ரகசியத்தை காத்தீங்கன்னா தான் என்ன ஆகும்? அதில் நீங்கள் ஜெயிக்க முடியும். சரிங்களா? அப்போ ஒன்றும் இல்லைங்க, இது 12 லக்கணத்துக்கும் ஒவ்வொரு லக்கணக்காரங்களும் செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாகவும் இருக்கும். நிறைய பேருக்கு அது பார்த்தீங்கன்னா அனுபவத்தில் சரியாகவும் இருக்கும். அப்போ ரகசியம் ராசினாவே நம்ம அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடாது. ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தக்கூடாமல் இருக்கிறதா என்னதுங்க ரகசியம் அப்படிங்கிறது. இப்போ நம்ம 12 லக்கணத்துக்கும் பார்ப்போம். ஏன்னா உங்கள் லைஃப்பில் நடந்த அனுபவமான விஷயங்களை நீங்களே எடுத்து பாருங்கள். ஒரு ஜாதகத்தில் மேஷ லக்கணம், ராசியெல்லாம் கிடையாது, லக்னம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. அப்போ மேஷ லக்கணத்தில் பிறந்திருந்தா மேஷ லக்கணம் அப்படிங்கிறதுக்கு இந்த விருச்சிக ராசி தான் நம்ம என்ன சொன்னோம்? மறை பொருள் ராசி அப்படின்னு சொன்னோம். அப்போ விருச்சிக ராசி அப்படிங்கிறது மறைபொருள் ராசினா அது மேஷ லக்கணத்துக்கு எத்தனாம் இடம்? 8ஆம் இடம். அப்போது மேஷ லக்கணக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி விஷயங்களை வெளியே சொல்லக்கூடாது? ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? எந்த மாதிரியான விஷயங்களை வெளியே சொல்லக்கூடாது? அப்போ 8ஆம் இடமே லக்கணத்துக்கு 8ஆம் இடம், மேஷ லக்கணத்துக்கு 8ஆம் இடமே அதுதான். காலபுருஷனுக்கு ஒன்று தான் வரும், அதே தான். அப்போது 8ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாத்தனுடைய சொத்து. என்னங்க? உங்களுடைய தாத்தனுடைய சொத்து. அப்போ உங்களுடைய அடிக்கடி நம்ம என்ன சொல்லக்கூடாது? உங்கள் தாத்தாவுடைய சொத்துக்களை பற்றி பேசக்கூடாது. எங்கள் தாத்தா இருக்கார், உங்கள் அப்பாவுடைய அப்பா, எங்கள் அப்பாவுடைய அப்பா எப்படி தெரியுமா? அவருக்கு எவ்வளோ காடு தோட்டம் வச்சுருக்கிறா தெரியுமா? எங்கிட்ட எவ்வளோ காடு தோட்டம் எங்கள் தாத்தனுக்கு இருக்குன்னு சொன்னீங்கன்னா சீக்கிரமாக அழிஞ்சு போயிடும். ரகசியத்தை வெளிக்கொண்டா என்ன ஆகும்? இதாகிடும். அப்போ எப்பவுமே இந்த மேஷ லக்கணக்காரங்க தன்னுடைய தாத்தா சம்பாரித்த சொத்து இருக்குமில்ல, இட வீடு, அதை பற்றி எங்கேயும் பெருமை சொல்லக்கூடாதுங்க, பெருமைப்படுத்தி பேசவே கூடாது. அடுத்து 8ஆம் இடம் என்பது என்ன சொல்கிறாங்க? அந்த இடத்த மறை பொருள் ஸ்தானம்னு சொல்கிறோம். உங்களுடைய தாம்பத்திய விஷயங்களை எப்பொழுது யார்ட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. 8ஆம் இடம் என்பதுங்க என்னங்க? கலவியில் ஈடுபடக்கூடிய ஒரு இடம். ஆண் பெண் கலவியில் ஈடுபடக்கூடிய இடம் எத்தனாம் இடங்க? 8ஆம் இடம். அப்போ உங்களுடைய தாம்பத்திய ரகசியங்களை வெளியே சொல்லக்கூடாது. நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கோம், அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா, நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா, அந்த மாதிரி தாம்பத்திய ரகசியங்களை என்ன பண்ணக்கூடாதுங்க? வெளியே சொல்லக்கூடாது. 8ஆம் இடம் நான் என்ன தெரியுமா, நான் நிறையா இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்கேன் தெரியுமா, நான் எவ்வளோ இன்சூரன்ஸ் போட்டுருக்கு தெரியுமா. அப்போ நீங்கள் அந்த லைஃப் இன்சூரன்ஸ் ஒன்று வச்சுருப்பீங்க இல்லையா, அதை பற்றி விஷயங்களை வெளியே சொல்லக்கூடாது. சரிங்க. மேஷ லக்கணத்துக்கு 8ஆம் இடங்கிறது 7ஆம் பாவத்துக்கு எத்தனாம் இடம்? 2ஆம் இடம். அப்போது ஒரு ஆணாக இருந்தால் அந்த மனைவியுடைய சம்பாத்தியத்தை பற்றி வெளியே சொல்லக்கூடாது. ஒரு பெண்ணாக இருந்தால் ஆண் எவ்வளவு சம்பாதிக்காரு, வீட்டுக்காரர் எவ்வளோ சம்பாதிக்காரோ ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது. சொல்லித்தான் பாருங்களேன்.
அதுக்கு பேரே ரகசியம் காப்பதுன்னு அர்த்தம். அப்போ அந்த ரகசியம் வெளிக்கொண்டு போனேன்னா அது அடிபட்டுரும். மேசலக்கண பெண்கள் சொல்லி கேட்டு பாருங்க. மேசலக்கண பெண்கள் வந்து என்னுடைய வீட்டுக்காரர் வந்து நிறைய சம்பாதிக்காரு, இவ்வளோ வருமானம் சம்பாதிக்காரு, சீக்கிரம் வருமானம் அவுட் ஆகிடும். ரகசியம் காக்கணும் தானே அந்த ரகசியத்து ராசிக்கு பேர். அப்போ ஆணோ பெண்ணோ என்ன பண்ணக்கூடாதுங்க, ஆணாக இருந்தால் என் மனைவி எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் அது வெளியே சொல்லக்கூடாது, பெண்ணாக இருந்தால் கணவன் எவ்வளோ சம்பாதிக்க வெளியே சொல்லக்கூடாது. அப்போது மேசலக்கணக்காரர்கள் தன்னுடைய தாத்தனுடைய சொத்தை பற்றிய விஷயங்களையோ, தன்னுடைய தாம்பத்திய எனக்கு நாங்கள் நல்ல முறையில் தாம்பத்திய உறவோடு இருக்கிறங்கிற விஷயத்தையோ, அவருடைய அந்த ஆயுள் காப்பீடு அந்த மாதிரி விஷயங்களையோ, அதே மாதிரி தன்னுடைய கணவன் அல்லது மனைவியினுடைய வருமானத்தை பற்றிய விஷயங்களையோ எக்காரணத்தை கொண்டும் வெளியே சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா என்ன ஆகும், அதில் ஒரு என்ன விழுகும், ரெட் மார்க் விழுகும். டிக் மார்க் விழுகாது, ரெட் மார்க் விழுகும். கண்டிப்பாக அது என்ன ஆகுங்க, அவனுடைய தன்மைகள் தொய்வாகும். சரி, அடுத்து ரிஷபலக்கணம். ரிஷபலக்கணக்காரங்க எந்த விஷயத்தை சொல்லக்கூடாது, 7ஆம் இடத்தை பற்றி பெருமை பேசக்கூடாது, 7ஆம் இடம் சார்ந்த ரகசியங்களை சொல்லக்கூடாது. 7ஆம் இடம்னா யாரு, மனைவி அல்லது கணவன். அப்போ மனைவி அல்லது கணவன் அவங்கள பற்றி என்ன பண்ணக்கூடாது, என் வீட்டுக்காரர் அப்படி இப்படி, என் மனைவி அப்படி இப்படி, எப்பவுமே மனைவி பெருமையை பேசக்கூடாது அல்லது கணவன் பெருமையை பேசக்கூடாது. அதே மாதிரி தான் ரிஷபலக்கணக்கு இன்னொரு டெக்னிக்கல் சொல்கிறாங்க கேளுங்க. கல்யாணமெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, கடைசி வரைக்கும் ரகசியமாகவே வச்சுருக்கணும். இப்போ முன்னாடியே சில பேர் சொல்கிறாங்க இல்லையா, நான் அந்த பொண்ணு பார்க்க போனால் ரெடியாக, இதெல்லாம் கடைசியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுங்க, ஒரு 4 பேர்த்த கூட்டி போய் ரகசியமாக போய் பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்துட்டு கடைசியாக என்ன பண்ணணுங்க, நிச்சயதார்த்தம் அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வெளிப்படுத்தணும். எடுத்தோடனே என்ன பண்ணக்கூடாதுங்க, எனக்கு பொண்ணு பார்த்துட்டோம் எனக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்லாம் பெருமை பேசக்கூடாது, கல்யாணம் நின்று போயிடும். ரிஷபலக்கணக்காரங்களே என்ன சொல்கிறாங்க, ரிஷபலக்கணக்காரங்களுடைய வாழ்க்கையே தியாக திருமணம் வேறு சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா. ரிஷபலக்கணக்காரங்க தியாக திருமணம் செய்யணுங்கிற விஷயமே இருக்குது அந்த இடத்துல. அப்போது ஏன் சொல்லுங்கள், ரிஷபலக்கணம் ஏன் தியாக திருமணம் செய்யணும்? 7ஆம் இடம் தியாக ராசி, அது எத்தனாம் இடம், இன்னொரு ரிஷபலக்கணக்கு 7ஆம் இடம் செவ்வாய், இன்னொரு ஸ்தானம் செவ்வாயோட வீடு 12. அது என்னதுங்க, 12ங்கிறது மோட்சத்தை குறிக்கக்கூடிய உதவி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபலக்கணக்காரங்களே முதல்ல தியாக திருமணம் செய்ய வேணுங்கிறதா இதே. 12ஆம் இடம் அப்போ 7, 12. அப்போ ரிஷபலக்கணக்காரங்க கல்யாணம் முடிச்சா எப்படி இருக்கணும், எந்த மாதிரி இருந்தால் அவங்க லைஃப் நல்லாயிருக்கும்? ஒன்று வெளிநாட்டு வெளியூரில் இருக்கிற பொண்ணை கல்யாணம் வைக்கணும், 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை கல்யாணம் வைக்கணும், ஒரு டாக்டர் வக்கீல கல்யாணம் வைக்கணும், ஒரு போலீஸை கல்யாணம் வைக்கணும். இந்த மாதிரி நிறைய சூச்சகங்கள் அங்கே இருக்குது. ஒரு விவாகரத்து பெற்றவங்களை மூக்கணும். நிறைய ரிஷபலக்கணக்காரங்க விவாகரத்து பெற்ற பண்ண கல்யாணம் வச்சிருப்பாங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் ஏற்கனவே திருமணமாகி குழந்தையோட இருக்கிறவங்க கல்யாணம் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ரிஷபலக்கணத்துக்கு நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. அந்த மாதிரி தியாக திருமணம் செய்தவர்கள் நிறைய ரிஷபலக்கணத்தில் உண்டு. சரிங்களா? அப்போ ரிஷபலக்கணக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லக்கூடாதுங்க, தன்னுடைய மனைவி அல்லது தன்னுடைய கணவன் சார்ந்த விஷயங்கள் அவங்க அப்படிப்பட்டவங்க அவங்களுடைய புகழை என்ன பண்ணக்கூடாது, பாடக்கூடாது. ஓகேங்களா? புகழ் பாடக்கூடாது. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ரிஷபலக்கணத்துக்கு 7ஆம் இடம் விருச்சிகம். அப்போது எப்பவுமே வியாபாரத்தை பற்றி வெளியே சொல்லக்கூடாது. 7ஆம் இடம் தான் என்னங்க, வியாபாரம். எனக்கு இவ்வளோ இப்போ நிறையா வச்சுருக்காங்க இல்லையா, கடைகண்ணியெல்லாம் வச்சுருக்காங்க, மளிகை கடை வச்சுருக்காங்க, அரிசி கடை வச்சுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, எனக்கு இவ்வளோ வியாபாரம் ஓடுது, எங்கே சொல்லித்தான் பாருங்களேன், அவனுடைய வியாபாரம் படுத்துரும். அதுக்கு பேரே என்னதுங்க, ரகசிய ராசிகள். அதே மாதிரி தன்னுடைய நண்பர்களை பற்றி அதிகமாக பெருமை பேசக்கூடாது. பாலிய நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க பிறந்ததுலேருந்தே அவங்களோட பழகின பாலிய நண்பர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாலிய நண்பர்களை பற்றி என்ன பண்ணக்கூடாதுங்க, பெருமை பேசக்கூடாது. அப்போ இதெல்லாம் என்ன பண்ணணுங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எதுங்க, ரிஷப லக்னம். அடுத்து மிதுன லக்னம். சொல்லுங்க. ஆமாங்க, ரிஷபத்துக்கு 7ஆம் இடம், காலபுருஷன் 8ஆம் இடம். அதாவது நம்ம 8வது ராசி தான் விருச்சிக ராசி தான் என்ன ஆகுதுங்க, மறைபொருள் ராசி, ரகசிய ராசி. அது நம்ம ரிஷப லக்னத்துக்கு எத்தனாம் வீடு, அப்படி கணக்கு போட்டுங்க. அதனால தான் அந்த கணக்கில் எடுக்கிறோம். ஓகே. அதே மாதிரி மிதுன லக்னக்காரங்க, மிதுன லக்னக்காரங்களுக்கு எத்தனாம் இடம், அது 6ஆம் இடம். அப்போ மிதுன லக்னக்காரங்க எக்காரணத்து கொண்டும் தன்னுடைய வேலையை பற்றி பெரும் பேசணும். தன்னுடைய வேலை சார்ந்த விஷயங்களை ரகசியமாக வச்சுக்கணும். நான் வேலை பார்க்குறேன், எவ்வளோ சம்பாதிக்கணும் தெரியுமா சொல்கிறாங்க இல்லையா, மிதுன லக்னக்காரங்க என்ன சொல்லுவாங்க, நான் எவ்வளோ சம்பாதிக்கணும் தெரியுமா, மாதம் 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறேன். அடிக்கடி அதையே பேசிகிட்டு தானே வச்சுங்க, சீக்கிரம் அந்த 2 லட்ச ரூபா சம்பளம் நின்று போயிடும்.
அப்போ மிதுன லக்கணக்காரர்கள் தன்னுடைய வேலையை பற்றி பெருமை பேசக்கூடாது. தன் வேலை சார்ந்த விஷயங்களை என்ன பண்ணணும், அந்த ரகசியத்தை காக்கணும். நீங்கள் எந்த வேலை வேணாலும் பாருங்கள், எவ்வளோ சம்பளம் வாங்குறது வெளியே சொல்லாதீங்க, சரிங்களா? இது ஒன்று. அதே மாதிரிங்க அது வந்து 6ஆம் இடங்கிறது தாய் மாமன், இளைய தாய் மாமன், அம்மாவுக்கு அடுத்து பிறந்த சகோதரர் அல்லது சகோதரின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்கள் அம்மாவுக்கு அடுத்து பிறந்த சகோதர சகோதரிகளை பற்றி என்ன பண்ணக்கூடாதுங்க, பெருமை பேசக்கூடாது, சரிங்களா? அவங்க இப்படி எங்கள் மாமா யார் தெரியுமா, கலெக்டர் தெரியுமா அப்படின்னு என்ன சொல்லக்கூடாதுங்க, அந்த மாதிரி பெருமைகளை பேசக்கூடாது. அதே மாதிரி மிதுனத்துக்கு 6ஆம் இடம் தானுங்க. அது 6ஆம் இடம் என்ன சொல்லுவாங்க, நோய், கடன், வழக்கு, வைத்திய செலவு, இது சார்ந்த விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடாது. எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, எனக்கு உடம்புல நோய் இருக்குது, எனக்கு இதெல்லாம் இருக்குது, வழக்கு இருக்குன்னா என்ன பண்ணக்கூடாதுங்க, வெளிப்படுத்தக்கூடாது. அது ரகசிய ராசி இல்லையா, நீங்கள் வெளிப்படுத்துறீங்கன்னா எப்போ என்ன ஆகாதுங்க, அது தீரவே தீராது. சரி, அடுத்து கடகலக்கணக்காரங்களுக்கு. கடகலக்கணக்காரங்களுக்கு விருச்சிகம் எத்தனாவது வீடாக வருது, 5வது வீடு. ஒரு ஆணாக இருந்தால் தன்னுடைய குழந்தை பற்றிய விஷயங்களை பெருமை பேசக்கூடாது. சொல்லுவாங்க இல்லையா, என் பிள்ளை யார் தெரியுமா, என் பிள்ளை எப்படிப்பட்டவன் தெரியுமா, எவ்வளோ நல்லா வந்தேன், ரொம்ப அடிக்கடி என்ன பண்ணக்கூடாதுங்க, தன் குழந்தை பற்றி ஓவராக என்ன பண்ணக்கூடாதுங்க, பெருமை பேசிகிட்டே இருக்கக்கூடாது. அப்படி பெருமை பேசுகிற குழந்தைக்கு தான் பாதிப்பு, ஒரு நாளைக்கு அதுவே வீக்காகவும் முடியல அவங்களுக்கு. அப்போது கடகலக்கணத்தில் பிறந்த ஒரு ஆணாக இருந்தால் அவங்க தன்னுடைய முதல் குழந்தையை பற்றிய பெருமைகளை அதிகமாக பேசக்கூடாது. குழந்தை பற்றி நீங்கள் எங்கேயுமே வெளி சொல்ல வேணாம். என் பையன் அங்கே இருக்கிறான், அது படிக்கிறான், இது பண்ணுறான், பையன் அங்கே அந்த காலேஜில் படிக்கிறான், இந்த காலேஜில் படிக்கிறான், நல்லா சம்பாதிக்கிறான், அந்த தொழில் பண்ணுறான், இந்த தொழில், என்ன பண்ணக்கூடாதுங்க, அவருடைய பெருமைகளை பாடக்கூடாது. அதாவது பையன் என்ன பண்ணுறான்னா ஏதோ பண்ணுறான் அப்படிங்கிற லெவலில் நிறுத்திக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்துக்கு என்ன வருங்க, பிளானிங் வருமா? நம்ம ஒரு பிளான் போடுறது எத்தனாம் இடம், 5ஆம் இடம். கடகலக்கணக்காரங்களை பிளான் போட்டால் வெளியே சொல்லலாமா, சொல்லித்தான் பாருங்களேன், பிளான் போட்டு சொன்னால் நடக்குதான்னு பாருங்கள். அப்போ கடகலக்கணக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணக்கூடாதுங்க, தன்னுடைய பிளானை யார்ட்டையும் முதல்ல வெளிப்படுத்தாதீங்களா, நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுங்கள். யாராச்சும் கடகலக்கணக்காரங்க இருக்கீங்களா, எனிபடி தார் கடகலக்கணக்காரங்க பிளான் போட்டு எல்லாத்தையும் சொன்னால் நடந்துருதா உங்களுக்கு, நடக்காமல் போகும். அப்போ அதுதான் காரணம். என்னன்னா கடகலக்கணக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அந்த நான் என்ன சொல்கிறேன்னா, பிளான் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக சொல்லக்கூடாது. நான் இதை செய்ய போகிறேன், இப்படி செய்ய போகிறேன் தெரியுமா, அப்படி செய்ய போகிறேன், இப்படி செய்ய போகிறேன், என்ன பண்ணக்கூடாதுங்க, கடகலக்கணக்காரங்க தன்னுடைய பிளானை வந்து யார்ட்டையும் முன்கூட்டியே சொல்லக்கூடாது, அதை முடிச்சுட்டு தான் சொல்லணும், சரிங்களா? சரி, அதே மாதிரி கடகலக்கணக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குலதெய்வம் அப்படிங்கிறத பற்றியும் பெருசாக அதிகமாக பேசக்கூடாது. 5ஆம் இடங்கிறது குலதெய்வ அனுகிரகம். அப்போ என்ன பண்ணுங்க, குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்களா, நீங்கள் போகிறீங்க சாமி கும்பிட்டு வாங்க, எங்களுடைய குலதெய்வம் இங்கே இருக்குது, நான் அடிக்கடி என் குலதெய்வம் கோயிலுக்கு போவேன், அந்த குலதெய்வம் சார்ந்த விஷயங்களை பற்றி அதிகமாக பேசாதீங்க. ஓகே, அடுத்து சிம்ம லக்கணக்காரங்க 4ஆம் இடம் இல்லையா, சிம்ம லக்கணக்கு விருச்சிகம் 4ஆம் இடம். அப்போ சிம்ம லக்கணம் உங்களுக்கே தெரியும், என்னத்தை பேசக்கூடாது, அம்மாவை பற்றி அதிகமாக பேசக்கூடாது, அம்மா சார்ந்த விஷயங்களை யார்ட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது, இடம், வீடு, வாகனம். சிம்ம லக்கணக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய இடம் வச்சிருக்கிறேன், இடம் வாங்க போகிறேன் சொல்லுவாங்க இல்லையா, நான் இடம் வாங்க போகிறேன், வீடு வாங்க போகிறேன், வீடு கட்ட போகிறேன், இந்த மாதிரி விஷயங்களை சிம்ம லக்கணக்காரங்க அதிகமாக ஷேர் பண்ணவே கூடாது, எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லணும். அதே மாதிரி தான் நீங்கள் கட்டியே முடித்தாலும் சரி, நான் எவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கேன் தெரியுமா, எனக்கு எவ்வளோ இடம் இருக்குது தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய வாகனம் வச்சுருக்கேன் தெரியுமா, எங்கள் அம்மா யார் தெரியுமா, அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாதுங்க, அந்த 4ஆம் இடம் சார்ந்த பெருமைகளை அதிகமாக பேசக்கூடாது. ஓகே, அடுத்து கன்னி லக்கணம். கன்னி லக்கணத்துக்கு எத்தனாம் இடம், 3ஆம் இடம். தன் சகோதரை பற்றிய, இளைய சகோதரை பற்றிய விஷயங்களை எல்லாம் பெருமையாக பேசுறது கூடாது. அடுத்து 3ஆம் இடம், எடுக்கிற முயற்சி முதல்ல சொல்லக்கூடாது. நான் இந்த முயற்சி எடுக்கலாம்னு இருக்கிறேன் சொல்கிறாங்க இல்லையா கன்னி லக்கணக்காரங்க, நான் இந்த முயற்சி எடுக்கலாம்னு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னீங்களா, அதை எடுக்க முடியாது, நிறைய தடைகள் வரும். அப்போது கன்னி லக்கணக்காரர்கள் தான் எடுக்கும் முயற்சிகளை முன்னாலேயே யாருக்கும் சொல்லக்கூடாது, முயற்சி எடுத்து சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் தான் சொல்லணும். 3ஆம் இடங்கிறது டாக்குமெண்ட்ஸ், என்னங்க டாக்குமெண்ட்ஸ் விஷயங்கள். அப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களை ரகசியமாக கையாளணும். எனக்கு இந்த என் பேரில் இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படி என்ன சொல்லக்கூடாது, எனக்கு இவ்வளோ என் பேரில் இத்தனை டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னு டாக்குமெண்ட் ரகசியங்களை வெளியே சொல்லக்கூடாது. ஓகேங்களா? சரி, அடுத்து துலா லக்கணம். எத்தனாம் வீடு, 2னா என்னங்க, குடும்பம், தனம், வாக்கு. அப்போ தன்னுடைய குடும்ப சூழ்நிலைகளை பற்றி யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. என் குடும்பத்தில் இதெல்லாம் பண்ணுறோம் சொல்லுவாங்க இல்லையா, என் குடும்பத்தில் இதெல்லாம் நடக்குது, அடிக்கடி ஷேர் பண்ணிக்கிறாங்களே. இது முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பக்கத்து வீட்டு பெண்கள்கிட்ட தன்னுடைய குடும்ப ரகசியத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க, சொல்லவே கூடாது. அதாவது இந்த துலா லக்கணக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப ரகசியங்களை அப்படியே காக்கணும். குடும்ப ரகசியங்களை வெளியே சொல்லக்கூடாது. அப்படி வெளியே சொன்னீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும். வேணால் செக் பண்ணி பாருங்கள்.
அதே மாதிரி பணம் 2ஆம் இடத்துல என்ன இருக்குதுங்க? பணம் இருக்குது. அப்போ துலா லக்னக்காரன் எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு சொல்லலாமா? எனக்கு இவ்வளோ வருமானம் வருது, இவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாதுங்க? அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் வருமானம் எனக்கு இவ்வளோ வருது இவ்வளோ வரும் அதிகமாக சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வருமானத்துக்கு ஒரு ஸ்டாப் வரும். ஓகேங்களா? அப்போ துலா லக்னக்காரங்க வருமானம் சார்ந்த விஷயங்களையும் குடும்பம் சார்ந்த விஷயங்களும் என்ன பண்ணக்கூடாதுங்க? அதிகமாக வெளியே சொல்லக்கூடாது. சரி, விருச்சிக லக்னக்காரங்க அடுத்தவங்க கேட்டாங்கன்னா கம்மி, அவங்க சொல்றதை பத்தி பிரச்சனை இல்லைங்க. நாம் சொல்லக்கூடாது. நம்மளுக்கு தானே 2ஆம் இடம். நாம யார்ட்டையும் போய் என்ன சொல்ல வேலண்ட்ரியா போய் என்ன சொல்லக்கூடாதுங்க? சொல்லக்கூடாது. அடுத்து விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னம் தன்னை பற்றியும் பேசக்கூடாது. இது தற்பெருமை அடிக்கக்கூடாது. விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னம் தற்பெருமை அடிக்கலாமா? நான் யார் தெரியுமா, நான் என்னால் முடியும், நான் இப்படியெல்லாம் பண்ணுவேன், இந்த சொல்லுவாங்க அடிக்க தற்பெருமைவாதிகளாக இருப்பாங்களே நம்ம ஊரில். இது அதிகம் நம்ம ஊரில். நான் யார் தெரியுமா அப்படிங்கிற அந்த மாதிரி அந்த தற்பெருமை அடிக்கிறது கூடாது. தன்னை பற்றிய லக்னாவே தன்னை பற்றிய விஷயங்கள் எதுவும் வெளியே ஷேர் பண்ணக்கூடாது. நான் என்ற வார்த்தையை அடுத்தவங்கிட்ட பிரயோகப்படுத்தவே கூடாது. ரகசியமாக இருக்கணும். போய் வெளிப்பாட்டக்கூடாது. தனக்கு நடக்கிற விஷயங்களை எதையுமே என்ன பண்ணக்கூடாது. நான் இதை செய்ய போகிறேங்கிறதே சொல்லக்கூடாது. எல்லாத்தையுமே ரகசியமாக அந்த செயல்பாடுகள் தான் என்னங்க? லக்னம் தான் என்ன இருக்குது? செயல்பாடுகள் இருக்கிற இடம். அப்போ அதையும் நம்ம சொல்லலாமா? விருச்சிக லக்னக்காரங்க செயல்பாடுகளை பற்றியும் தன்னை சார்ந்த விஷயங்களையும் அதிகமாக என்ன பண்ணக்கூடாதுங்க? அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரு ஆப்பு வந்துடும். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஆமாம். அதே மாதிரி தனுசு லக்னம். தனுசு லக்னக்காரங்களுக்கு எத்தனாம் வீடு? 12ஆம் வீடு. அப்போ 12ஆம் இடத்தின் சார்ந்த பெருமைகளை பேசக்கூடாது. 12ஆம் இடத்துல என்ன இருக்குது? நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், என் வெளிநாட்டில் வெளியூர்லேருந்து நான் நல்லா சம்பாதிக்கிறேன், அந்த மாதிரி வெளியிடங்கள் சார்ந்த விஷயங்களை ஷேர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி 12ஆம் இடங்கிறது தூக்கம் நிம்மதி இருக்குதா? தனுசு லக்னங்க அடுத்து போய் நான் என்ன தெரியுமா, நிம்மதியப்பா, எனக்கு யாருக்கு இல்லாத நிம்மதி, எனக்கு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறேன்ப்பா அப்படி ஒரு 10 பேர் சொன்ன நிம்மதி தூக்கம் போயிடும். சரிங்களா? சொல்லி பாருங்க. நான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, நான் நிம்மதியாக தூங்குறேன்ப்பா, எனக்கு என்ன ரொம்ப நிம்மதியாக இருக்கிற சந்தோஷமாக இருக்கும் 4 பேர் சொல்லி பாருங்க. 5ஆவது நாள் தூக்கம் போயிடும். அதுக்கான ஒரு விஷயம் வந்துடும். ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இடம் தான் கம்ஃபர்டபுள். பார்த்துக்கோங்க, நீங்கள் ஒரு ஜாதகத்தில் எந்த இடம் கம்ஃபர்டபுள்? ஜாதகத்தில் எந்த பாவகம் கம்ஃபர்டபுள்? 4ம் 12 தான். 4ம் 12 தான் கம்ஃபர்டபுள். 4ம் 12 லக்னம். ஒரு ஜாதகத்தில் கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப் யாருக்குங்க? 1 4 10 நல்லா இருக்கிறவங்க, 1 4 12 நல்லா இருக்கிறவங்க தான் கம்ஃபர்டபுள் லைஃப் வாழ்வாங்க. அது பணம் இருக்குது, அது வேற விஷயம் இல்லை. கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்களா அப்படின்னா 1 4 12 தான். லக்னம் என்ற கொடுப்பினை 4ஆம் இடம் சுகம், 12ஆம் இடம்ங்கிறது ஒரு போகஸ்தானம். அப்போ 1 4 12 தான் என்னங்க? ஒரு கம்ஃபர்டபுளான லைஃபை கொடுக்கும். அப்போ 12ஆம் இடத்துல போய் நீங்கள் சொன்னால் நல்லா இருக்குமா? தனுசு லக்னக்காரங்க போயிட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையாங்கிற வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு கம்ஃபர்டபுளாக சந்தோஷமாக இருக்கிற வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல தான் சந்தோஷமே இருக்குது. 12ஆம் இடத்துல தான் சந்தோஷம் இருக்குது. 12 பாவத்தில் எந்த பாவத்தில் சந்தோஷம் இருக்குது? 12 தானே சந்தோஷம். சந்தோஷத்துக்கு யாருக்கு இருக்கும்? சுக்கரன் எங்கே உச்சம்? காலபுருஷனுக்கு 12 தான் உச்சம். அப்போ சந்தோஷங்கிறதே 12ஆம் இடத்துல தான் இருக்குது. ஒன்றும் வேணாங்க சார். ஒருத்தர் எப்படி ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்க முடியும்? நல்லா நிம்மதியாக தூங்கி எந்திரிச்சா தான் சந்தோஷமாக இருக்க முடியும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. வெறும் 2 மணி நேரம் நைட்டு தூக்கிட்டு அடுத்த நாள் காலையில் வேலையெல்லாம் பார்த்து சந்தோஷமாக இருக்க முடியாது. அப்போ ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்கிறது எத்தனாம் பாவம்? 12ஆம் இடம் தான். அப்போ தனுசு லக்னக்காரன் எக்காரணத்து கொண்டு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க, சந்தோஷம் கெட்டு போயிடும். சரிங்களா? சரி, அடுத்ததாக மகர லக்னக்காரங்க. மகர லக்னத்துக்கு எத்தனாம் இடம் இது? 11ஆம் இடம். 11ஆம் இடம்னா என்னது? லாபம். நீங்கள் எவ்வளவு சம்பாரித்து சேமித்து வச்சிருக்கீங்க தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. 11ஆம் இடம் தான் என்னங்க? சம்பாரித்து மிச்சப்படுத்தி வச்சிருக்கிறதெல்லாம் எதிராம் இடம் 11ஆம் இடத்துல தான். அது எதுவாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், சொத்தாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், நான் இவ்வளவு சம்பாரித்து இவ்வளவு மிச்சப்படுத்தி வச்சிருக்கிறேன், அந்த மிச்சங்கிற வார்த்தை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 11ஆம் இடங்கள் தான் ஆசைகள் நிறைவேறக்கூடிய இடம். நீங்கள் அடிக்கடி என்ன சொல்லக்கூடாது, நான் ஆசைப்பட்ட மாதிரி நடந்துருச்சு அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா ஆசைகள், அதாவது ஆசைப்படுறங்கிறது 5ஆம் பாவகம், அந்த ஆசையை நிறைவேற்றுறது 11ஆம் பாவம். ஓகேங்களா? அப்போது நீங்கள் ஏதாச்சும் அடுத்துக்கிட்டு போய் பேசும்பொழுது கூட, சார் நான் இந்த மாதிரி ஆசைப்பட்டேன், ஆனால் ஆசைப்பட்டது எல்லாமே எனக்கு நடந்துருச்சு, எனக்கு ஆசைப்பட்டதெல்லாம் கிடைச்சிருச்சு வார்த்தை எக்காரணம் கொண்டு மகர லக்னக்காரங்க யூஸ் பண்ணாதீங்க. லாபத்தை பற்றி பேசாதீங்க.
உங்களுடைய மூத்த சகோதரை பற்றிய பெருமைகளை அதையெல்லாம் பேசிக்காதீங்க. சரிங்களா? சரி, அடுத்ததா வந்து கும்பலக்கணம். கும்பலக்கணத்துக்கு எத்தனாம் இடம்? விருச்சிகம், 10வது ராசி. 10னா என்னது? தொழில், ஜீவனம். தன்னுடைய கர்மா, தன்னுடைய தொழில் ஜீவனத்தை பற்றிய விஷயங்களை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. நான் இந்த தொழில் பண்ணுறேன், எனக்கு தொழில் மூலமாக இவ்வளோ லாபம் வருது, அப்போ நான் என்னோட தொழில் சூப்பராக தன்னுடைய தொழிலை பற்றி யார்ட்டையும் என்ன பண்ணக்கூடாதுங்க, பெருமையாக பேசக்கூடாது. நீங்கள் கடமையை செய்யுங்க. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பாவமாக வருதோ அதில் என்ன பண்ணுங்க, நீங்கள் வேலை செய்யுங்க, வெளியே சொல்லாதீங்கன்னு தான் சொல்லுவாங்க. வெளியே சொல்லாதீர்கள். நீங்கள் சொல்கிற விஷயம் என்னங்க, வெளியே சொல்லாதீங்க. அதனால அது ரகசிய ராசின்னு. அப்போ கும்பலக்கணக்காரங்க தொழிலை பற்றியோ ஜீவனத்தை பற்றியோ அதிகமாக பேசக்கூடாது. அதே மாதிரி உறவையும் சொல்லிடுவோம். மாமியார், அப்போ மாமியார் ஒரு மாமியார் புராணத்தையோ அவங்கள பற்றி பெருமைகளையோ சொல்லக்கூடாது. அடுத்து மீன லக்னம். மீன லக்னத்துக்கு எத்தனாம் இடம்? விருச்சிகம், 9வது ராசி. அப்போ அப்பாவை பற்றி பேசலாமா? அப்பாவுடைய பெருமைகளை பேசலாமா? பேசக்கூடாது. எங்கள் அப்பா யார் தெரியுமா? எம்எல்ஏவாக இருந்தார். எங்கள் அப்பா யார் தெரியுமா? எங்கள் மன்னராக இருந்தார். அந்த காலத்தில் எங்கள் அப்பா மன்னருடைய பரம்பரை. எங்கள் அப்பா வந்து பெரிய ஆள் ஊருக்குள்ளே. எங்கள் அப்பா அப்படி இப்படின்லாம் அப்பாவை பற்றி பெருமை பேசுகிற முதல்ல நிப்பாட்டுங்க மீன லக்னக்காரங்க. அதிர்ஷ்டத்தை வெளியே சொல்லக்கூடாது. என்ன சொல்கிறீங்க? தனக்கு கிடைத்த, எனக்கு இப்படிலாம் ஒரு லக்கு இருந்துச்சுப்பா, எனக்கு ஒரு 9ஆம் இடம் அதிர்ஷ்டம் தான், எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்ததுப்பா அப்படின்னா அந்த அதிர்ஷ்டங்களை என்ன பண்ணக்கூடாதுங்க, வெளியே சொல்லக்கூடாது. இன்னொருவர் ரொம்ப ரொம்ப முக்கியமாக, இது ரொம்ப முக்கியம், மீன லக்கணக்காரங்க எந்த காரணத்தை கொண்டு நான் அந்த கோவிலுக்கு அடிக்கடி போகிறேன், இந்த கோவிலுக்கு அடிக்கடி போகிறேன், எனக்கு இந்த கோவிலுக்கு போய் நல்லது நடந்துச்சு, இந்த மாதிரி அந்த நான் இந்த கோவிலுக்கு போய் நல்லது நடந்துச்சுன்னு தயவு செஞ்சு வெளியே சொல்லாதீங்க. சொல்லிட்டீங்கன்னா மறுபடியும் போய் பாருங்க, அது நடக்காது. ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து நான் பழனி போயிட்டு வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு அடிக்கடி ஒரு 4 பேர்ட்டு சொன்னீங்கன்னா அடுத்த டைம் பழனி போயிட்டு வந்து நல்லா இருக்காது. சரிங்களா? அப்போ தன்னுடைய அதிர்ஷ்டத்தை பற்றியோ அப்பாவை பற்றியோ இந்த கோவில் சம்பந்தமான விஷயங்கள் பற்றியோ பேசக்கூடாது. பெண்களாக இருந்தால் குழந்தை பற்றி பெரும் பேசக்கூடாது. இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து ஒன்று புதுசாக கண்டுபிடிச்ச விஷயம் இல்லைங்க, அது மறைபொருள் ராசி. விருச்சிக மறைபொருள் ராசியே இல்லையா? சொல்லுங்க, மறைபொருள் ராசியே இல்லையா? அப்போ விருச்சிகம் மறைபொருள் எப்படி? ஆண் பெண்ணுடைய யோனி அங்கே தான் இருக்கு. ஆண் பெண்ணுடைய யோனி எங்கே இருக்குதுங்க? விருச்சிகத்தில் தான் இருக்கு. அந்த விருச்சிகத்தில் எப்படி மறைச்சு தானே வச்சிருப்போம்? உடை கொண்டு மறைத்து வைத்திருக்கப்பட்ட இருந்தால் நீங்கள் உடம்புல எது வேணாலும் காட்டலாம். ஆனால் என்னதுங்க, 8ஆம் இடத்தை காட்ட முடியாது. ஏன்னா அது மறைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு இடம், மறைந்து இருக்கக்கூடிய இடம். அதை நீங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு லாஜிக்காக எடுத்துக்கோங்க. அதை வந்து அந்த ஆடையை எடுத்துட்டோம்னா அதுக்கு பலன் இருக்கா? எடுக்க முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? ரகசியன்னு பேர். அப்போ நீங்கள் விருச்சிகம் எந்த பாவகமாக வருகிறதோ அந்த பாவகத்தினுடைய விஷயங்களை ரகசியமாக கையாள வேண்டும். அதுக்காக அது எதையும் செய்ய வேண்டாம்னு சொல்லுங்க. என்ன சொல்றேங்க, தற்பெருமை அடிப்பதோ அல்லது வெளிப்படுத்திக்கிறதோ என்ன பண்ணக்கூடாதுங்க, செய்யக்கூடாது. ஏங்க 12 லக்கணத்தை சொல்லியிருக்கேனே, உங்களுக்கு இதில் யாரெல்லாம் அனுபவப்பட்டிருக்கிறீங்க? எனிபடி தேர்? 12 லக்கணத்தையும் சொல்லியிருக்கீங்களா? 12 லக்கணம் ஏதோ ஒரு லக்கணமாக தான் இருக்கும். இதில் யாரெல்லாம் எந்தெந்த விஷயத்தில் அடிபட்டிருக்கிறீங்க சொல்லுங்க. என்ன லக்கணம்? சரிங்க, 11ஆம் இடம் இல்ல? சரி, அப்படித்தான். அதான் ஆசைகள் நிறைவேறும் இல்லையா? நீ என்ன சொல்லி லேண்ட் வாங்கிட்டீன்னு சொல்லிட்டீங்க, நிறைய சொல்லிட்டீங்க, லேண்ட் வந்துச்சு, இது வரைக்கும் அது நடந்திருக்கு. அது எப்படி சொல்ல முடியும்? நீங்க தான் ஆசை நிறைவேற போறதுன்னு சொல்லிட்டீங்களா முதல்ல? ஏன்னா மகரத்துக்கு 11ஆம் இடம் ஆசைகள் நிறைவேறுதல். சரி, பரவாயில்ல. அடுத்து வேற இத்தனை 12 லக்கணம் இருப்பீங்க இல்லைங்க சார்? அல்ல சொல்ல ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்க நீங்க, சொல்லுங்க. அப்ப நடந்திருக்கனால தான் அமைதியா இருக்கீங்களா எல்லாரும்? சொல்லக்கூடாதுங்க, அவ்வளவுதான். அது நான் சொல்லக்கூடாது வச்சிருக்க விட இனிமேல் சொல்லாதீங்க, இனிமேல் சொல்லாதீங்க, அவ்வளவுதான். அது நீங்களே புலம்பிக்கிங்க. கெட்டு போச்சுனால அமைதியா இருக்கிறாங்க எல்லாரும். அது எப்படிங்க ரகசியம் காத்தாத்தா? இனிமேல் ஆமா, ரகசியம் வெளியே கொண்டு வந்துடுறோம் இல்லையா? அதனால வந்து இப்போ ஒன்றும் வேண்டாங்க, ஒரு சிம்பிளா அந்த இடத்துல அந்த இது இடம் இருக்கு, நம்ம இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல அந்த மரத்துக்கு அடியில் ஒரு தங்க கலசம், ஒரு தங்க ஒரு சொம்பு நிறைய இருந்து புதைச்சி வச்சிருக்குன்னு ஒரு ரகசியத்தை சொன்னீங்கன்னா அந்த தங்கம் இருக்குமா?
அந்த மரம் இருக்காதுல்ல, அந்த மரத்தை சுற்றி ஒரு அரை கிரவுண்டே இருக்காது. போனது போனது தான். இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களாச்சும் என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கணும். சரிங்க சார், இப்போ சொன்ன பலன்கள் அப்படிங்கிறது ஏறக்குறைய ஒரு 70-75% கரெக்டாக இருக்கும். வேணா செக் பண்ண, ஒரு 70-75% கரெக்டாக இருக்கும். ஏன் கரெக்டாக இருக்குன்னு சொல்லுங்கள். அவங்க முதல்ல இதெல்லாம் இந்த மாதிரி அனுபவப்பட்டிருப்பாங்க, மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க, அதனால நல்லது நடந்திருக்கும். வேற ஒன்றும் கிடையாது, இது உண்மை. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், எத்தனை ஜாதகம் வேணால் செக் பண்ணி பாருங்கள், இது கரெக்டாக இருக்கும். சரி, இது வந்து ஒரு 70% சொல்கிறீங்களே, ஏன் சார் 100% இல்லையா? சில பேர் அடிபட்டு மறுபடியும் என்ன இருப்பாங்க, திருந்திருப்பாங்க. யாருக்கு வந்து 100% இது தோஷமாகவே வேலை செய்யும் தெரியுங்களா? நான் காலையில் கூட ஒரு விஷயம் சொன்னேன், பாவகத்துவம் பெரிதா காரகத்துவம் பெரிதான்னு நம்ம ஒரு விஷயம் சொன்னோம் இல்லைங்களா? இதில் சிம்பிள் தான். ஒரு ஜாதகத்தில் ஒரு பாவகத்தை விட, நம்ம என்ன சொல்கிறாங்க ஜோதிட சாஸ்திரத்தில், ஒரு பாவகத்தை விட அந்த பாவகத்தில் இருக்கின்ற கிரகங்களுக்குத்தான் வலிமை அதிகம், கிரகங்களுக்குத்தான் வலிமை அதிகம். அப்போ விருச்சிக ராசியில் எல்லோருக்கும் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகம் லக்னத்திற்கு எந்த வீட்டுக்கு அதிபதியோ அந்த விஷயங்களை மட்டும் கட்டாயமாக சொல்லவே கூடாது. பொதுவாக பாவகம்னு சொல்கிறோம், ஆனால் பாவகம் வழி பாவகங்கிறது ஒரு பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம். ஒரு ஜாதகத்தில் பாவக அதிபதிகளை விட அந்த பாவகத்தில் இருக்கின்ற கிரகங்களுக்குத்தான் வலிமை அதிகம். இது ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ரூல்ஸ். அப்போ விருச்சிகத்தில் இத்தனை பேர் வந்திருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு விருச்சிகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்குமா இருக்காதா? இருக்கு இல்லையா? அந்த கிரகம் உங்கள் லக்கணத்துக்கு எந்த வீட்டுக்கு உண்டானவர் பாருங்க. தயவு செஞ்சு அந்த வீட்டுக்கு உண்டான பலனை சொல்லாதீங்க. இது சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. கிரகத்தை வந்து உறுதியாக அடித்து சொல்லலாம், கண்டிப்பாக நடக்காது. அப்போ என்னன்னா, விருச்சிகத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகம் லக்னத்திற்கு எந்த வீட்டுக்கு அதிபதியோ அந்த விஷயங்களை தயவு செய்து சொல்ல வேண்டாம். சொல்லுங்க, என்னங்க? மகர லக்கணமா? மகர லக்கணமா? விருச்சிகத்தில் செவ்வாயா? மகர லக்கணத்துக்கு யாருங்க சார்? 4-11 அப்போ 4ஆம் இடத்தை பற்றி சொன்னா 4 என்னங்க? இடம், வீடு, வாகனம், வண்டி இருக்கு. 11ஆம் இடங்கிறது நாம சேமிச்சு வச்சிருக்கிற சொத்து, எவ்வளோ சம்பாதிச்சாலும் மிச்சம் பற்றி வச்சிருக்கிற அதுதான். நாம பிளான் போட்டு நிறைவேறது அதுதான். அப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, தயவு செஞ்சு நான் இடம் வச்சிருக்கிறேன், வீடு வச்சிருக்கிறேன், வண்டி வாகனம் வச்சிருக்கிறேன், அந்த விஷயங்களை சொல்லாதீங்க. அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா போயிடும். அதுக்கு தானே அது கிரகம் அப்படி இருக்குது. ஆமாம், அப்புறம் போயிடும். எப்படி இருந்தாலும் அது வீக் ஆகிடும் இல்லையா? அதே மாதிரி நம்ம இவ்வளோ காசு சம்பாரிச்சு வச்சுக்கிறோம்ப்பா, நான் இவ்வளோ பெரிய பிளான் போட்டேன், இந்த பிளான் நிறைவேறிச்சுமீங்க, நிறைவேறிச்சுன்னு சொல்லுவீங்க, அது நிறைவேறி இருக்கும், அடுத்து ஒன்றும் நடக்காது. சரிங்களா? நடந்திருக்கா இல்லையா? அவ்வளோதான், கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், மிச்சம் ஆயிரும், அவ்வளோதான். சொல்லுங்கய்யா. கும்பலக்கணம், விருச்சிகத்தில் சனி. அவர் யாருங்க? லக்னாதிபதி, 12ஆம் அதிபதி. லக்கணம்னா என்னங்க? நம்முடைய செயல்பாடுகள், நம்ம ஜாதகருடைய செயல்கள் அங்கிருந்து தான் தொடங்குது. அப்போ நம்ம இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன்னு சொல்லவே கூடாது. நீங்கள் இதை செய்ய போகிற, அதை செய்ய போகிற அடிக்கடி சொல்லிக்கிட்டு ஒருத்தர் சொல்லிட்டு செஞ்சீங்கன்னா, ஒருத்தர் சொன்னால் கூட பரவாயில்ல, 4 பேர் சொல்றீங்கன்னா அது நடக்காது. வெளியே வண்டியா? அவ்வளோதான். அடிக்கடி ஒரு செயல்கள் செய்யறதை சொல்லக்கூடாது. அடுத்து 12ஆம் இடம் இருக்குது இல்லையா? நீங்கள் என்ன லக்கணம்? கும்பலக்கணம் தானுங்க. 12ஆம் அதிபதி யாரு? அவரும் சனி தான், அவரும் 10ல் தான் இருக்காரு. 12ஆம் இடம் தான் என்ன சொல்லியிருக்கு? சந்தோஷம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன்ப்பா, எனக்கு என்னப்பா, நான் ஜாலியாக இருக்கிறேன்ப்பா, சந்தோஷமா இருக்குன்னு சொன்னோம்னா சந்தோஷம் போயிடும். அப்போ நீங்க பாவகத்தின்னு பொதுவாக பலன்கள் சொல்றது ஒரு 70%, இது 100% வேலை செய்யும். அப்ப நல்லா பார்த்துக்கோங்க, இவங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க, விருச்சிகத்தில் எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்க. அந்த கிரக லக்கணத்துக்கு எந்த வீட்டுக்கு உண்டாலும் நான் வந்து நடக்காதுன்னு சொல்லவே இல்லை. தயவு செஞ்சு அதை பற்றி வெளியே சொல்லாதீங்கன்னு தான் சொல்கிறோம். வெளியே சொன்னீங்கன்னா அது நாளைக்கு என்ன ஆகும், நமக்கு நடக்காத மாதிரி சுச்சுவேஷன் கொடுத்துரும் இல்லையா? ஏன்னா மறைபொருள் ராசி அது, ஆண் பெண் யோனி மறைத்து தான் வைக்கப்பட்டிருக்கும், அதான் ரூல்ஸ். அதை கொண்டு போய் நம்ம வெளிப்படுத்த முடியுமா? வெளிப்படுத்த முடியாது. அது ஆண் பெண் அப்படின்னா அவங்க கணவன் மனைவிக்குள்ள தான் வெளிப்படுத்திக்கணும். அப்போ அதை என்ன பண்ணணும், ரகசியம் காக்கணுங்கிறதா விதி. அதனால உங்கள் விஷயத்தை எங்கே காத்துக்கலாம், கணவன் மனைவி கூட ஷேர் பண்ணிக்கலாம், மற்ற யார்ட்டையும் சொல்லக்கூடாது, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் நீங்கள் எல்லா உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கோங்க. விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எதுவோ அந்த கிரகத்தினுடைய அந்த பாவகம் ஒன்று இருக்கும் இல்லைங்களா? இப்போ மேஷ லக்கணம்னா சுக்கரனா 2-7 கூடையவர், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாவகத்துடைய அதிபதியாக தான் அந்த கிரகம் இருக்கும். அது சார்ந்த விஷயங்கள் என்ன பண்ணாதீங்க, சொல்லாமல் இருக்கிறது தான் பெட்டர். ஓகேங்களா? செக் பண்ணிக்கோங்க, சொல்லி பாருங்க. வேணா நீங்கள் ஒரு நிறைய பேர் அப்படி தான் கேட்பாங்க,
சார் நான் பார்க்குறேன் சார், சொல்லி பார்க்குறேன் என்ன நடக்குதுன்னு சொல்லி தான் பாருங்களேன். ஏன்னா வடிவேல் காமெடி சொல்லுவாரு, செஞ்சு தான் பாருங்கிற மாதிரி தான் சில விஷயங்கள். அது உண்மைதான். சில பேருக்கு நாளே இதை அனுபவப்பட்டிருக்குறோங்க. யாரை வேணாலும் கூப்பிட்டு கேளுங்க, அது கரெக்டாக இருக்கும். பாவகம் ஒரு 70-75% வேலை செய்யும். முதல்ல சொன்ன அது வேலை செய்யும், இப்போ சொன்னது 100% வேலை செய்யும். இதெல்லாம் அதுக்கு நம்ம என்னன்னா நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டுடைய அந்த சாஸ்திரத்தினுடைய விதிகளுடைய அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோம். சரிங்க சரிங்க. ம் ம் நின்றுட்டார், அவ்வளோதான். 8 வருஷத்துக்கு இது சொல்றதுக்கு 8 வருஷத்துக்கு வேலை இல்லையா? அதான் நம்ம பெருமை பேசக்கூடாது. ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த 6ஆம் அதிபதி, இப்போ விருச்சிக லக்கணத்துக்கு 6ஆம் அதிபதி செவ்வாய். ஓகே, விருச்சிக லக்கணக்காரங்க 6ஆம் அதிபதி லக்கணத்துல இருந்தால் பேசலாமா? பேசக்கூடாது. இது வந்து விருச்சிகம் அப்படின்னு சொல்லி. இப்போ இன்னொன்றுங்க சார், ரகசிய ராசி இன்னொன்று சொல்லி என்னதுங்க? ஆனால் இதில் ஒரு 2 விஷயம் இருக்குதுங்க. கும்பத்தாவளி ஈஸியாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கும்பத்தில் இருக்கக்கூடிய பானை அது நிறைபானியா குறைபானியான்னு நமக்கு தெரியாது. விருச்சிகம் அப்படிங்கிறத கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அது வந்து மறைஞ்சே தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். கும்பத்தை ரகசிய ராசியா இல்லை ரகசிய ராசி இல்லையான்னு நம்மளாலே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னு சொல்லுங்க, அங்கே இருக்கிறது பானை, அந்த பானைக்குள்ள தண்ணி இருக்குதா, இல்லை கடிக்கிற தேல் இருக்குதா, இல்லை வெறும் பானையாக இருக்குதான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, அது எப்படியோ இருக்கட்டும், கும்பத்தையும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, வெளியே சொல்லாதீங்க. ஒருவேளை அந்த கும்பத்துக்குள்ள கடிக்கிற தேல் இருந்துச்சுன்னா பானைன்னு தான் தெரியுது, அந்த பானைக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? அதனால கும்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு பாசிட்டிவாக மாறலாம் சில பேருக்கு. ஏன்னா விருச்சிகத்துக்கு பொருந்துற மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாமே கும்பத்துக்கு பொருந்தாது. ஏன்னா கும்பத்தில் இருக்கிறது உள்ள அந்த குடத்துக்குள்ள என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு சில பேருக்கு நல்லதாகவும் முடியலாம், ஒரு சில பேருக்கு கெடுதலாகவும் முடியலாம். அதனால எதுக்கு அது கெடுதலாக இருந்தால் என்ன பண்ணுறது? ஏங்க சார், பானை இருக்குது உள்ள தங்கம் இருக்குன்னு கை விடுறோம், போட்டுருச்சுல பாம்பு, என்ன பண்ணுவீங்க? அப்போ அது எதுக்கு ரிஸ்க்கு? ஏன் ரிஸ்க் எடுப்பானே? வேணாம், விட்டுருங்க. கும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எதுவோ அந்த சார்ந்த ரகசியத்தை சொல்லாதீங்க. நல்லதாகவும் தெரியாது, கெட்டதான்னு நமக்கு தெரியாது. நல்லதாக இருந்துட்டா சந்தோஷம், கெட்டதாக இருந்துட்டா நம்ம தானே இது இருக்கணும். அதனால கும்பத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகம் லக்னத்திற்கு எந்த வீட்டிற்கு அதிபதியோ அது சார்ந்த விஷயங்களையும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. விருச்சிகத்தில் கன்ஃபார்ம்டு, கும்பம் கூட கொஞ்சம் விட்டு விட்டு பண்ணும், ஆனால் விருச்சிகம் போட்டு தள்ளிடும். சரிங்களா? அதனால வந்து அது கரெக்டு தான். அந்த மாதிரிங்க அந்த ராசிக்குள் இருக்கின்ற ரகசியங்களை நீங்க காத்துக்கிட்டீங்கன்னா தான் என்ன ஆகும், நம்ம வந்து நல்லா வர முடியும். இப்போ எல்லாருக்குமே ஒரு இருக்குதுங்க, விருச்சிக லக்கணத்தில் என்ன கிரகம் இருக்குதோ அதுதான் நமக்கு என்னங்க பலன். அதனால தான் என்ன சொல்றேங்க, எல்லாரும் பார்த்து கவனமா, நாங்கள் ஒன்றும் அதில் ஒன்றும் கெடுதலான்னு சொல்லவே இல்லை, வெளியே சொல்லாதீங்கன்னு தான் சொல்கிறோம். அதனால் வந்து ஐயோ இது விருச்சிகம்லாம் கெடுதல் அப்படியெல்லாம் கிடையாது. அந்த வெளியே சொல்லாமல் இருங்க, நல்லா இருப்பீங்க, அவ்வளோதான். சொல்லுங்கள். துலா லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல விருச்சிகத்தில் குரு இருக்குது. குரு யாருன்னு பாருங்கள், 3க்கும் 6 கூடையவன். 3ஆம் இடம் என்னங்க, நாம் எடுக்கிற முயற்சி. 3ஆம் இடங்கிறது இளைய சகோதரம். 3ஆம் இடங்கிறது டாக்குமெண்ட்ஸு. 6ஆம் இடங்கிறது வேலை, கடன், நோய், வழக்கு, இது சார்ந்த விஷயங்களை தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இதெல்லாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அது அதிகமாகிட்டு தான் போகும். அது விஷயங்கிறேன். விருச்சிகத்தில் என்ன இருக்கு, குரு சம்பந்தம் 3, 6 கூட பற்றி சொல்லாதீங்க. ஆமாம், அது வேற. 3ஆம் அதையும் சொல்லிடுற ஐயா எடுத்து கொடுத்தாரு. செல்போனு பாத்தியா 1 லட்ச ரூபா ஃபோனு, நாளைக்கே தண்ணிக்குள்ள விழுந்துடும். சரிங்களா? எதுக்கு ரிஸ்க் எதுக்குன்னு கேட்டேன் உங்களுக்கு. அது இப்போ கேட்பாங்க சார், அதை அப்படி நடத்திருப்பாங்க சார் எல்லாருக்கும் அப்படின்னு கேள்வி இருக்கும், நடக்கும். அந்த குரு சம்பந்தமான திசா புத்திகள் உள்ள வரும்போது கண்டிப்பாக நடந்துடும். என்னங்க, என்ன லக்கணம்? லக்கணாதிபதி. உங்களை பற்றி வெளிக்காட்டிக்காதீங்க. நான் இப்படி, நான் இது அது இதெல்லாம் பேசாதீங்க. தர்மபுரி பேசாதீங்க, நான் இப்படி பண்ணுறேன், உங்களை பற்றி எதுவுமே சொல்லாதீங்க வெளியே. லக்கணாதிபதி தான் தன்னை பற்றி விஷயங்கள் எதுவுமே வெளிக்காட்டிக்காதீங்க. தற்பெருமை அடிக்கக்கூடாது, மெயினாக தற்பெருமை தான் அடிக்கக்கூடாது. அதுக்காக நீங்கள் ஒரு கேட்குறாங்க, ஏன்ப்பா என்னப்பா பண்ணுறேன், நான் இந்த மாதிரி வேலை அது சொல்லலாம், தப்பு இல்லை. கேட்டு சொல்வது தவறில்லை. நாமளாக போய் என்ன சொல்லுதுங்க, வேலைன்றே போய் இதான்னு சொல்லக்கூடாது. அவ்வளோதான் விஷயம். உங்களுக்கு சில பேர் பார்த்துருக்கீங்களா, அந்த அப்படியே அந்த தற்பெருமையாக இருப்பாங்க.
தற்பெருமையாக இருப்பாங்க. அப்படியே பார்த்தோம்னா நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன், நான் யார் தெரியுமா என்ன தெரியுமாம்பாங்க. எல்லாமே ஊர் படம் பேசுவாங்க. பாரு ஓவர ஆட்டம் ஆடுறாண்டா அப்படின்னு ஊரே கண்ணு வைக்கும். அடுத்து ஒரு 4 மாதத்தில் 5 மாதத்தில் அவன் பீஸ் போயிடும். அந்த மாதிரியெல்லாம் சில இயற்கையான விஷயங்கள் கண்கூடாக நடப்பது உண்டு. இதுக்கெல்லாம் விருச்சிகம் ஒரு காரணம் தான். விருச்சிகம் காரணமாக இருக்கும், கும்பமும் ஒரு காரணமாக இருக்கும். ஏன்னா கும்பத்தை பற்றி நம்ம எந்த அளவில் மதிப்பிட முடியாத ஒரு ராசி இல்லையா? கும்பராசி எப்படியாச்சும் மதிப்பிட முடியுமா? கும்பராசி யாராலும் மதிப்பிட முடியாது. அதுக்குள்ள கெட்டி தங்கமும் இருக்கலாம், கெட்டி தங்கம் இருக்கலாம், கொற்ற பாம்பும் இருக்கலாம். அது யாருக்கு இருக்குன்னு நமக்கு தெரியாது. விருச்சிகத்தை கொஞ்சம் கவனமாக தான் கையாளணும். ஏன்னு சொல்லுங்க, அது காலபுருஷனுக்கு பாதக ராசி, காலபுருஷனுக்கு பாதக ராசி. ஓகேவா? அதனால கொஞ்சம் கவனமாக தான் கையாளணும் கும்பத்தை. அடிக்கடி கூட சில ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லுவாங்க, கும்ப லக்கணக்காரனுக்கும் கோமாளி ராஜனுக்கும் பலன் சொல்லாதுன்னு ஒரு பழமொழியே இருக்குது ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில். அது யார் உள்ள இடைச்சு விட்டாங்க நமக்கு தெரியல. அதெல்லாம் பொய் சொல்லுவோம். அப்படியெல்லாம் நம்ம ஒரு ஜோதிடத்தை சொல்லக்கூடாது. எடை சொருகலாம் நமக்கு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் அங்கே இருக்குது உண்மை. கும்பலக்கணங்கிறது காலபுருஷன் 11ஆம் வீடு. அது எத்தனை என்ன ஸ்தானம்? பாதகஸ்தானம். இருக்கலாம், பாம்பு விஷம் இருக்கலாம், பூரட்டாதி. அங்கே பாரு, அதில் சொன்னதில் கூட அர்த்தம் இருக்குதுங்க. அங்கே என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது? சதயம் இருக்கு, ராகு, பாம்பு இருக்கலாம், குரு, நிறைய பொண்ணும் இருக்கலாம். பூரட்டாதி இருக்குது இல்லையா? பொண்ணு இருக்கலாம். என்ன இருக்குதுன்னு நமக்கு யாருக்கு தெரியும்? ஆமா, அது நட்சத்திரங்களை கணக்கு போடுங்க. ராகுடைய நட்சத்திரம், ராகுனா எதுங்க? பாம்பு. அது குரு, பூரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. குருனா தங்கம். தங்கம் இருக்குதா பாம்பு இருக்கான்னு யாருக்குப்பா தெரியும்? செவ்வாய் இருக்குது. செவ்வாய்னா என்னது? செவ்வாய்ங்கிறது நல்லதும் இருக்குது. அதுக்குள்ள செவ்வாய்ங்கிற நல்ல விஷயங்கள் இருக்கு. எதையுமே நம்ம நல்லதாக எடுத்துக்கணும். நல்லது இருக்குது, கெட்டது இருக்குதுங்க. இது எந்த அளவுக்கு எடுக்கிறங்கிறது நம்ம கையில் தான். அதனால கும்பத்தை நான் என்ன சொல்றேங்க, அது ரகசிய ராசியாக இருந்தாலும் கவனமோடு கையாள சொல்கிறேன். வேணா செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, நமக்கு இன்னைக்கு இவ்வளோ வருமானம் வந்திருக்கு, சரிங்களா? 2 கூடையன் போய் கும்பத்தில் உட்காந்துருக்காரு, இவ்வளோ வருமானம் வந்திருக்குது. ஒருத்தர் சொல்கிறீங்க, எனக்கு நிறைய வருமானம் வரும், 4 பேருக்கு சொல்லி பாருங்க. வருமானம் மறுபடியும் அதிகமாச்சுன்னா அந்த இடத்துல யோகம் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. வருமானம் அப்படியே போச்சுன்னா ஓகே சோகம், அப்போ முடிச்சிருவோம், இதோட நிற்பாட்டின்னு முடிச்சுக்கலாம். அப்போ கும்பத்தை செக் பண்ணி தான் நம்ம கணக்கு சொல்ல முடியும். நீங்கள் சொல்ல மாதிரி பொண்ணும் இருக்கலாம், பாம்பும் இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆனால் விருச்சிகம் 100% உண்மை. அது ஓகே, அது உங்க ஜாதகப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேங்க. மற்றவங்களே என்னன்னு நமக்கு தெரியாது இல்லையா? கோச்சாரத்தில் பாம்பு விமானத்தை கமுத்து விட்டாரு உங்களுக்கு. அது எல்லாமே ஒரு கணக்கல் இருக்கு, சரிங்களா? அதனால ரகசிய ராசிகள் அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணுவாங்க, ரகசியமாக வைத்திருங்கள். என்ன பண்ணாதீங்க, வெளிக்கொண்டு வராதீர்கள். வெளிக்கொண்டாது வரைக்கும் நீங்க சேஃப்டி தான். சேஃப்டி மீன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வாழ்க்கையில அந்த கிரகத்தினுடைய என்ன பண்ணலாம், பலன்களை நாம் கட்டாயமாக அனுபவிக்கலாம். எல்லாம் செஞ்சிருவீங்களா? மேலும் வெளியே சொல்லுவீங்க. நீங்க 12 லக்கணத்துல எந்த லக்கணத்துல பிறந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு 2ஆம் அதிபதி போய் விருச்சிகத்தில் உட்கார்ந்துருக்கா, தயவு செஞ்சு பணத்தை பத்தி பேசவே பேசுறாதுங்க. பாயை பத்திக்கிங்க. அதான் சொல்லி சொல்லித்தான் போயிருக்குமே, அப்புறம் எங்க இருக்கிறது உங்களுக்கு? அப்ப நீங்க 12 லக்கணத்துல எந்த லக்கணத்துல பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு 2ஆம் இடம் விருச்சிகத்தில் இருந்தால் வருமானம் குடும்பம் சார்ந்த விஷயங்களை தயவு செஞ்சு சொல்லிடுறாரு. அதே மாதிரி லக்கணத்துக்கு எந்த லக்கணமா இருந்தாலும் சரி, 4ஆம் இடத்து அதிபதினு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் போய் விருச்சிகத்தில் இருந்தா இடம் வீட்டை பத்தி பேசிடவே பேசுறாது. நீங்க 100 ஏக்கரை வாங்கி போட்டாலும் பரவாயில்ல, பேசாமையே வாங்கி போட்டீங்கன்னா பேசாமையே அது இருக்கும். வெளி கொண்டு வந்தீங்க, முடிஞ்சது கதை. அரசாங்கமும் எடுத்துட்டு போயிடலாம், புறம்போக்கு நிலத்தில் எடுத்து வச்சிருக்கியா, ஏதோ ஒரு பிரச்சனை வரலாம், ஏதோ ஒரு கணக்கில் வரலாம். அப்போ நம்ம இதுதான் விஷயம். அப்ப நம்ம லக்கணத்துக்கு எந்த வீட்டு அதிபதியோ அந்த வீட்டுக்கு விருச்சிகத்தில் இருந்தால் அந்த வீடு சம்பந்தமான காரகத்துவம் சார்ந்த அந்த உயிர் காரகத்துவமோ பொருள் காரகத்துவமோ இது சார்ந்த விஷயங்கள் என்ன பண்ணாதீங்க, வெளியே சொல்லாதீங்க. தற்காத்துக்கு நீங்க உங்க மனைவி உங்க குடும்ப குழந்தை குட்டிகளும் சொல்லிக்கோங்க, அது தப்பு இல்லை. ஆனா யாருக்கு சொல்லக்கூடாதுங்க, வெளிநபர்களுக்கு அடிக்கடி சொல்லக்கூடாது, பெருமையும் பேசக்கூடாது. சரிங்களா? எல்லாம் ஃபாலோ பண்ணிக்குவீங்களா? என்னடா ரகசிய ராசின்னு சொல்லி ஒரு பெரிய ரகசியத்தையும் ஆப் பண்ணி விட்டுட்டோம் இல்லைங்களா? ஏன்னா எல்லாம் பொதுவாக பேச 8ஆம் இடம் ஆயில் ஸ்தானம், இன்சூரன்ஸு என்ன சொல்லுவோம். 8ஆம் இடத்துல என்னெல்லாம் இருக்குது, ஒரு மனிதனுடைய ஆயில் ஸ்தானம் இருக்குது, லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, என்னென்னலாம் இருக்குது, ஜோதிடம் இருக்குது, கணவனுடைய அதாவது தாத்தனுடைய சொத்து இருக்குது, நிறையா இருக்குது, ஒரு குடோன் இருக்குது, குடைவரை கோயில்கள் இருக்குது, நம்முடைய மர்மஸ்தானம் சரிங்களா, ஆண் பெண் யோனி இருக்குது,
8ஆம் இடத்துல எவ்வளவோ இன்னும் நிறைய ரகசியம் இருக்குது. ஒரு இதெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு சீக்ரெட்டான விஷயங்கள், உளவியல் சார்ந்த ரகசியங்கள் சார்ந்த விஷயங்கள், ஒரு சிபிசிஐடி ஆஃபீஸர்ஸ் இல்லையா, இன்னும் எத்தனையோ இருக்குது சிபிசிஐடி ஆஃபீஸ். 8ஆம் இடங்கிறது பொதுவாகவே 8ஆம் இடம் யாருக்கு நல்லது? ஜோதிடர்களுக்கு நல்லது. வேறு யாருக்கு நல்லது? வக்கீலுக்கு நல்லது, போலீஸுக்கு நல்லது, டாக்டருக்கு நல்லது. நல்லது இல்லையா? 8ஆம் இடம் கஷ்டத்தில் இருக்கிறவங்க தானே அவங்கள தேடி வராங்க. அது மூலமாக தானே அவங்களுக்கு வருமானமே வருது. இப்போ 8ஆம் இடத்துல என்ன இருக்குதுங்க? அப்போ ஒரு தூய்மை தொழிலாளர்கள் இருக்காங்க, சாக்கடை சுத்தமான கழிவையெல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, கழிவுகள் எடுக்கிறாங்க இல்லையா, அப்போ ஒரு சாக்கடை சுத்தம் பண்ணவங்க இருக்காங்க. அதே மாதிரி ஒரு தூய்மை தொழிலாளர் இருக்காங்க இல்லையா, ஒரு கழிப்பறை சுத்தம் பண்ணுறவங்க இருக்காங்க. எப்போ அந்த அசுத்தத்தை ஒரு துணி துவைக்கிறவங்க கூட அதில் வருவாங்க, துணியை இது பண்ணி கொடுக்குறாங்க, அவங்க கூட அதே அழுக்கு நீக்கிறவங்க தானே, அசுத்தத்தை வெளியேற்றுறவங்க தானே. அப்போது இந்த மாதிரி 8ஆம் இடத்துலையும் சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதை நம்ம என்ன பண்ணணுங்க? அதுக்கேற்ற மாதிரி அது நம்ம திசாபுத்திகளை பயன்படுத்திக்கணும். மற்றபடி இந்த ரகசிய ராசி அப்படின்னாவே என்ன பண்ணணுங்க? ரகசியம் காட்டால் நீங்கள் நலமாக இருப்பீர்கள் என்று கூறி என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.